திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு 1 கோடி மதிப்பீட்டில் டயாலிசிஸ் மையம். நேரில் இடத்தை தேர்வு செய்ய வந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் புதிதாக டயாலிசிஸ் மையம் அமைப்பதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியின் கீழ் ரூபாய் 1 கோடி ஒதுக்கீடு செய்து அந்த இடத்தை முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் எம்பி நேரில் வந்து பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இறுதிக்கட்ட சிறுநீரக செயலிழப்பிற்கு உள்ளான நோயாளிகளின் உயிரை காக்க சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்படும் வரை ஹீமோ டயாலிசிஸ் எனப்படும் ரத்த சுத்திகரிப்பு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. தற்பொழுது டயாலிசிஸ் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் அவர்கள் இலவசமாக டயாலிசிஸ் மேற்கொள்வதில் சிரமம் மேற்கொள்வதையும் திருப்பத்தூர் பகுதிகளிலிருந்து டயாலிசிஸ் சிகிச்சைக்காக காரைக்குடி, மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு சென்று வருவதையும் கருத்தில் கொண்ட முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியின் கீழ் ரூபாய் 1 கோடி மதிப்பீட்டில் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் ஒரு புதிய டயாலிசிஸ் மைய கட்டிடமும் அதில் 2 டயாலிசிஸ் இயந்திரங்கள் வழங்கி ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக சிகிச்சை பெறுவதற்கு முடிவு செய்து நிதி ஒதுக்கீடு செய்து மாவட்ட ஆட்சியருக்கும் கடிதம் வழங்கியுள்ளதாகவும், இந்நிலையில் இன்று அது சம்பந்தமாக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனை டயாலிசிஸ் மையம் அமைப்பதற்கான இடத்தையும் பார்வையிட வந்தார். அப்பொழுது அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் அவருக்கு வரவேற்பு கொடுத்தனர். பின்பு அவர்களிடம் எந்த இடத்தில் அமைக்க ஏற்பாடு உள்ளது என கேட்டறிந்தார். தொடர்ந்து மருத்துவமனை வளாகத்தில் உள்ள பழுதான பழைய கட்டிடத்தை இடித்துவிட்டு அந்த இடத்தில் புதிய கட்டிடம் எழுப்பி அதில் டயாலிசிஸ் இயந்திரம் அமைக்கலாம் என மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் கூறியதை அடுத்து கால தாமதப்படாமல் வேலையை விரைவாக தொடங்குங்கள் என கூறி சென்றார். முன்னதாக இன்று ஞாயிற்றுக்கிழமை தங்களது பணிக்கு இடையூறு செய்துவிட்டேன். கானாடு காத்தான் பகுதியில் 15 நாட்களில் டயாலிசிஸ் இயந்திரம் வாங்கி பயன்படுத்தி வருகின்றனர். சிங்கம்புனரியில் 3 மாதங்கள் ஆகியும் இன்னும் பயன்படுத்தவில்லை. அரசு இயந்திரம் வாங்க 2 மாதங்கள் ஆகும் என தெரிவித்த ப. சிதம்பரம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக வேலையை தொடங்குங்கள் என கூறி சென்றார். இந்த இடத்துல சிடி ஸ்கேன் ஆர்டர் ஆயிடுச்சா, சாங்க்ஷன் ஆயிடுச்சா? ஐவார்டு வந்திருக்கு. சிடி ஸ்கேன் அங்கே சிடி ஸ்கேன் வச்சாங்க. இந்த இடத்துல மியூசியம் மொபைல் இது சிடி ஸ்கேன் ஃபிட் பண்ணி இருக்கு. ஐவார்டு ஆட்சியாளர் கிடையாது. இடம் இருக்கிறதுனால மலமலன்னு இத பண்ணலாம் சார். யாரு சிஎம் இங்க? பேரு அமீனாபாத். யார் இந்த கட்டடம் கட்டுறது, இடிக்கிறது, புது கட்டடம் கட்டுறது, மிஷின் வாங்குறதுக்கெல்லாம் யாருக்கு அதிகாரம் இருக்கு? அவர் சிவகங்கையில் இருக்கிறார். பேரு ஜேடி டாக்டர். நான் கலெக்டர். வணக்கம். நாங்கள் சாங்க்ஷன் பண்ணிட்டோம். லெட்டர் எழுதி நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்து லெட்டர் எழுதி